அவர் ரொம்ப முன்கோப்பக்காரன். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லூரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கு. அது கம்பெனி வண்டி. எதிரில் ஒரே வழி, அங்கே சண்டை நடக்குது. ஒரு காரு ஒரு மாட்டு வண்டி இருக்கு. என்னடான்னு இறங்க பார்த்து நான் திரும்பியில் கேட்ட உடனே இந்த ஆளுக்கு தெரியும். வண்டி போயிட்டு இருக்கு, காரு எதிரில் மாட்டு வண்டி போயிருக்கு. அந்த ஆள் வழி கொடுக்கலன்னு சொல்லி இந்த காரில் இருக்கிற ஓனர் இறங்கி அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறவன்னு அடிச்சிட்டார். இது கேட்டுட்டு பின்னாடி இவன் வந்து யார் இந்த ராஸ்கல் ரஜினி வந்து தட 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 அடிச்சிட்டாரு அந்த கார் ஓனர். அப்போ நான் பயந்துட்டு காரில் இருக்கிற டிரைவர் என்னடான்னு சொன்னால், டே என்னடா அவரை திமுரு, காரு இருக்குதுன்னு சொல்லி அவரை திமுறா, ஒரு 7 வண்டிக்காரன் போய் அடிச்சுக்கிறாரா, என்னையா ஒரு திமுரு ஒரு கட்டி வச்சுக்கோன்னு சொல்கிறார். பயந்தாச்சு ஓட்டு போய் நைட்டெல்லாம் ரூமில் என்னடா காலையில் என்ன நடக்கும்னு. காலையில் ஊராக வந்துச்சு. அவருக்கெல்லாம் சமாதானம் பண்ணினா பையனமோ கோப்பமாக அடிச்சிட்டாருன்னு சொல்லாச்சு. பார்த்தீங்களா, அப்போ நின்றே ஒரு ஏழன் ஆனால் யாராவது கேவலமாக பேசிட்டா ஒத்துக்க மாட்டானே. அது பணம் இருந்தால் உங்ககிட்ட பணம் இருக்கட்டும், ஏழைக்காரன் அவர் ஏன் நீ கிண்டல் பண்ணுற, அப்படி பேசக்கூடாது அவனு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவரும் என் ஃப்ரெண்டு ரஜினிகாந்த்.